எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப கொடுமையான சூழ்நிலையில் தான் உலக வர்த்தகமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக 7ஆம் தேதி திங்கட்கிழமை எல்லாரும் ஒரு பெரிய பிளட் பாத் இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த சமயத்தில் ஐடி ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்போட இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் டைரெக்டாக எந்த டேரிஃபும் இம்போஸ் பண்ணல. ஏன்னா அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது டேஞ்சிபிள் குட்ஸ் மேலே தான். இருந்தாலும் ஐடிக்கு எந்த மாதிரி இம்பேக்ட் ஆகும், அதில் அதிகமாக பாதிப்புக்குள்ளாகிற 10 கம்பெனி என்ன, ஓரளவுக்கு சேஃபாக இருக்க போகிற ஒரு 10 கம்பெனி என்ன நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போதைக்கு ஐடி சர்வீசஸ் எடுத்து பார்த்தோம்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், அவுட் சோர்சிங், கன்சல்டிங் அப்படின்னு சொல்லி நிறைய விதமான சர்வீசஸ் கொடுக்குறாங்க. இது எதுவுமே இந்த டேரிஃப்ல டைரக்டா வரல. இருந்தாலும் ஐடி கம்பெனிகளுக்கு இன்டைரக்டா ஒரு சில இம்பேக்ட் இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா கடந்த 3 மாசமாவே எல்லா ஐடி கம்பெனிஸும் கீழே தான் போயிட்டு இருக்கு. இந்த டேரிஃப்லாம் நிச்சயமா யூஎஸ் ரெசிஷனை கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆச்சுன்னா அமெரிக்கன் கிளைண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கட் பண்ணுறது எதுன்னா ஐடி ஸ்பெண்டிங் தான். அதனால இந்தியன் ஐடி ஃபார்ம்ஸ் தான் அதிகமாக பாதிக்கப்படும். இப்போ உள்ள சூழ்நிலையில் ஒரு எக்கனாமிக் டவுன் டர்ன் வந்தால் அது நிச்சயமாக டீல் சைக்கிளை ரொம்ப ஸ்லோவாக்கிரும். அது மட்டும் இல்லாமல் கரண்ட்டாக போயிட்டுருக்கிற ப்ராஜெக்டும் அது டிலே ஆகிடும். இதெல்லாம் சேர்த்து என்ன ஆகும்னா இந்தியன் ஐடி கம்பெனிஸோட ரெவென்யூ குரோத் பாதிக்கப்படும். ரெசிஷனே வரல அப்படின்னாலும் இந்த டேரிஃப்ல என்ன ஆகும்னா கிளைண்ட் ஸ்பெண்டிங் கட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க இந்த அடுத்த வருஷத்துக்கும் சரி இந்த வருஷத்துக்கும் சரி என்ன மாதிரி பட்ஜெட் வச்சிருக்காங்களோ அதெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. முக்கியமா ரீட்டைல், ஆட்டோ, ஃபார்மா, மேனுஃபேக்சரிங் இது எல்லாமே அதிகமாக காஸ்ட் இன்க்ரீஸ் ஆக போறதால ஐடி பட்ஜெட் நிச்சயமா பாதிக்கப்படும். டேரிஃப்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்களும் நம்ம ஒத்து கவனிச்சோம்னா விசா இஷ்யூ, அதுக்கப்புறம் ஒரு சில சென்டிமெண்ட்ஸ், அதாவது அவுட் சோர்சிங் பண்ணக்கூடாது, ஹையர் அமெரிக்கன்ஸ், அந்த மாதிரி ஒரு சில சென்டிமெண்ட்ஸ் அதிகமாச்சுன்னா நிச்சயமாக அதிகமாக பாதிக்கப்பட போகிறது ஐடி ஜாப்ஸ் தான். இது எல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்த்து ஐடி கம்பெனிகளோட ஆன்லைன் ஸ்டாஃபிங், ஆஃப் ஷோர் ஸ்டாஃபிங், அப்புறம் ஆப்ரேஷனல் காஸ்ட் எல்லாமே பாதிக்கப்படும். இதை பேஸ் பண்ணி அஃபெக்ட் ஆக போகிற ஃபர்ஸ்ட் 10 கம்பெனி எடுத்து பார்த்தோம்னா அதில் 5 டாப் கம்பெனி எல்லாமே பெரிய கம்பெனி. டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து அதிகமாக யூஎஸ் கிளைண்ட்ஸ் இருக்கிறது டிசிஎஸ்க்கு. இது நிச்சயமாக பாதிக்கப்படும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு 1000 ரூபா கிட்டத்தட்ட சரிஞ்சு வந்திருக்கு. அதே மாதிரி தான் இன்ஃபோசிஸ் கிட்டத்தட்ட 2000 போயிடும் எதிர்பார்த்தது, இப்போ 1500க்கு கீழே வந்துருச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா 60லேருந்து 65% ரெவென்யூ யூஎஸ் கஸ்டமர்ஸ் கிட்டே இருந்தால். முக்கியமாக பிஎஃப்எஸ்ஐ அண்ட் ரீட்டைல் ஏரியாவில் தான் அதிக கஸ்டமர்ஸ். அப்புறம் விப்ரோ, இவங்களோட ஸ்ட்ராங் எக்ஸ்போஷர் மேனுஃபேக்சரிங் கன்சியூமர் செக்மெண்ட்டில் இருக்குது. ஹெச்சிஎல் எடுத்து பார்த்தாலும் ஹெல்த் கேர், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே யூஎஸ் கஸ்டமர்ஸ் தான். டெக் மஹிந்திரா, டெலிகாம், ஆட்டோமோட்டிவ். ஸோ இந்த 5 கம்பெனி பெரிய ஜாம்பவான் கம்பெனிகள் ஐடி ஸ்பேஸில். ஆனால் 5 டிஃப்ரெண்ட் ஏரியா ஃபோக்கஸ் இருந்தாலுமே எல்லாமே அதிகமாக யூஎஸ் கிளைண்ட்ஸ் இருக்கிறதால நிச்சயமாக இவங்களோட ரெவென்யூ குரோத் பாதிக்கப்படும். அதனால இது இன்டைரக்டாக பாதிக்கப்பட போகிற டாப் 5 கம்பெனி. அடுத்த 5 கம்பெனி எடுத்து பார்த்தா எல்டிஎம் மைண்ட்ரி 6வது கம்பெனி. அதிகமாக டிஜிட்டல் போர்ட்ஃபோலியோ யூஎஸ் கிளைண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்புறம் எம்ஃபசிஸ், பிஎஃப்எஸ்ஐ ஏரியாவில் எகைன் பார்த்தீங்கன்னா யூஎஸ் கம்பெனிஸ் தான். ஸோ பிஎஃப்எஸ்ஐனா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் டெவலப் பண்ணுறது. ஜென்சார் பார்த்தீங்கன்னா ரீட்டைல், அப்புறம் மேனுஃபேக்சரிங் ஃபுல்லாகவே யூஎஸ் கிளைண்ட்ஸ். பிர்லா சாஃப்ட் பார்த்தாலும் என்ஜினியரிங், இஆர்பி இது எல்லாமே யூஎஸ் கிளைண்ட்ஸ். அப்புறம் ரீசெண்டாக ரொம்ப பயங்கரமாக மேலே வந்துட்டு இருந்த பர்சிஸ்டன்ட் கம்பெனி எடுத்து பார்த்தாலும் நிறைய ஹை க்ரோத் யூஎஸ் கிளைண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இன்டைரக்டாக இந்த 10 கம்பெனிகளும் அதிகமாக பாதிக்கப்படும். அதுவும் ரெசிஷன் வந்தால் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படும். ஸோ இப்போதைக்கு பட்ஜெட் கட், ரெசிஷன், அப்புறம் விசா இந்த 3 இஷ்யூ தான் ஐடி கம்பெனிஸை இன்டைரக்டாக பாதிக்கப்பட போகுது. சரி, எதுவுமே நல்ல நியூஸே சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த 10 கம்பெனிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட யூஎஸ் ஃபோக்கஸ் ரொம்ப ரொம்ப கம்மி.
அதனால வந்து இதெல்லாம் ஓரளவுக்கு தப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி இருந்தாலும் இதுவும் வந்து மற்ற எல்லாமே கீழே போகும்போது, என்டையர் ஐடி இண்டெக்ஸ் கீழே போகும்போது கொஞ்சம் அடி வாங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி பார்த்தாலுமே நம்ம ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசித்தோம்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் மாற்றி அமைக்கலாம். எல்லாமே யூஎஸில் இருக்கிற கிளைண்ட்ஸ் இருக்கிற கம்பெனிகளில் இன்வெஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லிஸ்ட்டு நமக்கு கை கொடுக்கும். ஸோ ஹாப்பியஸ்ட் மைண்ட் நிச்சயமாக வந்து டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் சர்வீஸ், இந்தியா என்டர்பிரைஸ் இருந்தாலும் ரொம்ப வந்து யூஎஸ் ரிலையன்ஸ் கம்மி. கோஃபோர்ஜ் பார்த்தீங்கன்னா நிறைய யூரோப், அப்புறம் வந்து ஏஷியா பேக். கேபிஐடி அகெயின் யூரோப், ஏஷியா, மிடில் ஈஸ்ட் அந்த மாதிரி. இன்டெலெக்ட் டிசைனும் பார்த்தீங்கன்னா என்னதான் பிஎஃப்எஸ்ஐ ப்ராடக்ட்லாம் இருந்தாலுமே அதிகமாக வந்து ஃபோக்கஸ் இருக்கிறது ஏஷியா, மிடில் ஈஸ்ட், யூரோப். அப்புறம் ரூட் மொபைல் நம்ம முன்னாடியே ரொம்ப அதிகமாக வந்து நம்ம பார்த்துருக்கோம். கிளவுட் கம்யூனிகேஷனில் வந்து இவங்க ரொம்ப ஸ்ட்ராங், ஆனால் வந்து யூஎஸ் கிளைண்ட்ஸ் கம்மி. தங்லா பிளாட்ஃபார்மும் நம்ம பார்த்துருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா இந்தியன் டெலிகாம் ஃபோக்கஸ் தான் ஜாஸ்தி. சைண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா யூரோப், ஜப்பான் மார்க்கெட் ஜாஸ்தி. சொனாட்டா எடுத்து பார்த்தோம்னா அவங்களோட ப்ராட் போர்ட்ஃபோலியோ நிச்சயமாக வந்து ஒரு டொமெஸ்டிக் அண்ட் ஓவர்சீஸ் மிக்ஸு நல்லா இருக்கு. 3A இன்ஃபோடெக் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டொமெஸ்டிக், அதாவது இந்தியா ஃபோக்கஸ். நியூஜென் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ளோ அப்ளிகேஷன் இருந்தாலும் அதிகமாக ஏசியா பேக் தான். ஒரு பேட்டர்னாக கவனிச்சிங்கன்னா லார்ஜ் கேப் ஐடி ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து அதிக யூஎஸ் எக்ஸ்போஷர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க கிளைண்ட்ஸ் இம்பேக்ட் ஆனால் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸாக இருந்தாலுமே இந்த எல்லா கம்பெனிக்கும் வந்து க்ரோத் கம்மியாகும், மார்ஜின் ப்ரெஷர் ஜாஸ்தியாகும். ஸோ நம்ம வந்து ரொம்ப தெளிவாக எப்படி என்ன மாதிரி வந்து கிளைண்ட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கம்பெனிகளை தேர்ந்தெடுக்கலாம். கண்ணை மூடிட்டு வந்து வெறும் ப்ளூ சிப் இல்லை டாப் பர்ஃபார்மர் அப்படின்னு பார்த்து இப்போதைக்கு பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து இப்போதைய நிதர்சனம். முதலீடு செய்கிறது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக மாறிட்டு இருக்கு. நம்ம எந்த துறையில் எடுத்தாலும் அதில் டாப் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிட்டு நம்ம பணத்தை போட முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ நம்ம நிறைய பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன், பேக்ரவுண்ட் செக் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஸோ இப்போதைக்கு ஐடி கம்பெனிஸில் நிறைய ரிஸ்க் இருக்குங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. நம்ம ஒரு பேலன்ஸ்டு எக்ஸ்போஷர் தான் எடுக்கணும். முக்கியமாக டொமஸ்டிக் தீம் நம்ம இப்போதைக்கு நல்லா இருக்கு. ஏன்னா வந்து உலகமே டர்மாயில் இருந்தாலும் இந்தியாவுக்குன்னு ஒரு சில பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்கிறதால நிச்சயமா நம்ம growth ஸ்டோரி, லோக்கல் growth ஸ்டோரி அப்படின்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் டிபெண்டன்சி கம்மியாக இருக்கிற மாதிரி ஐடி கம்பெனி செலக்ட் பண்ணாதான் நம்ம போர்ட்ஃபோலியோ தப்பிக்கும். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது 20 கம்பெனிகள் எந்த அளவுக்கு யூஎஸ் கிளைண்ட் எக்ஸ்போஷர் இருக்கு இல்லை அப்படிங்கிறது நிச்சயமாக பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். அப்படி இருந்தால் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் எந்த கம்பெனிஸ் வந்து ஐடி கம்பெனிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எதனால அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நன்றி.